கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. கிறிஸ்துவில் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த படிப்பினையில் 130 கோடி கத்தோலிக்கர்களும் எப்படி ஏமாற முடியும் என்பதை குறித்து நாம் தியானிக்கவிருக்கிறோம். இந்த உலக அளவில் சுமார் 130 கோடி ரோமன் கத்தோலிக்கர்கள் இருக்கிறார்கள். இந்த 130 கோடி ரோமன் கத்தோலிக்கர்களும் எப்படி நெறி தவறி செல்ல முடியும் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. நாங்கள் அநேகராக இருப்பதால் அனைவரும் எப்படி வழி தப்பிச் செல்ல முடியும் என்று சிலர் கேட்கிறார்கள். அநேகராக இருப்பவர்கள் வழி தப்பி நடக்க முடியுமா என்பதை குறித்து நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நிலை வாழ்வுக்கு போகிற வாயிலை கண்டுபிடிப்போர் சிலர். மத்தேயு 7ஆம் அதிகாரம் வசனம் 14. வாழ்வுக்கு செல்லும் வாயில் மிகவும் இடுக்கமானது, வழியும் மிக குறுகலானது, இதை கண்டுபிடிப்போர் சிலரே. நிலைவாழ்வுக்கு செல்லக்கூடிய அந்த வாயிலை கண்டுபிடிப்போர் சிலர் என்று இறைவார்த்தை நமக்கு கற்பிக்கிறது. நிலைவாழ்வுக்கு போகிற வாயிலை கண்டுபிடிப்போரே சிலராக இருக்கையில் அந்த பாதையில் நடந்து நிலைவாழ்வை அடைபவர்கள் இன்னும் குறைவாகவே இருக்கிறார்கள். இப்படி இருக்க சுமார் 130 கோடி கத்தோலிக்கர்கள் அநேகராக இருப்பினும் நிலைவாழ்வுக்கு போகிற வாயிலை எப்படி கண்டுபிடிக்க முடியும் என்கிற கேள்வி வருகிறது. பழைய மற்றும் புதிய ஏற்பாடு நூல்களை நாம் வாசித்தால் ஆண்டவர் இயேசுவுக்கு கீழ்ப்படிந்தவர்களின் எண்ணிக்கை எப்பொழுதுமே மிக குறைவாகவே இருந்தது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. யோவான் 7:19. மோசே உங்களுக்கு திருச்சட்டத்தை கொடுத்தார் அல்லவா, எனினும் உங்களுள் யாரும் அச்சட்டத்தை கடைபிடிப்பதில்லை, இப்பொழுது என்னையும் கொல்ல பார்க்கிறீர்களே என்றார். மோசே கொடுத்த திருச்சட்டத்தை யூதர்களில் யாரும் கடைபிடிக்கவில்லை என்று ஆண்டவர் இயேசுவே கூறுகிறார். ஆண்டவர் இயேசு அப்பங்களையும் மீன்களையும் பகிர்ந்து கொடுத்த போது ஒரு முறை ஏறத்தாழ 5000 ஆண்களும் மற்றொரு முறை 4000 ஆண்களும் அப்பங்களையும் மீன்களையும் உண்டார்கள். அப்பங்களையும் மீன்களையும் இலவசமாக உண்டவர்கள் அநேகர் ஆண்டவர் இயேசுவை அறிந்திருந்த போதிலும் அவரை பின்பற்றவும் இல்லை. இயேசு கிறிஸ்து மரிக்கும் போது அவர்களில் அநேகர் சிலுவை அருகே நிற்கவும் இல்லை. இயேசு இந்த பூமியில் மனிதத்தன்மையோடு வாழ்ந்த காலகட்டத்தில் மிக சிலரே அவரை விசுவாசித்து பின்பற்றினார்கள். ஆனால் அநேகர் ஆண்டவர் இயேசுவை விசுவாசிக்கவில்லை என்று நாம் புரிந்து கொள்கிறோம். அதே போல இன்றும் ரோமன் கத்தோலிக்க சபையில் அநேகர் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருந்தும் அவர் மூலமாய் மட்டுமே மீட்பு உண்டாயிற்று என்பதை உணராமல் பாரம்பரியத்தை கடைபிடித்து மரியாளையும் புனிதர்களையும் பின்பற்றி வழிதப்பி நடந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகி நடக்கின்றனர். ஏசாயா 6:13. 10ல் 1 பங்கு மட்டும் நாட்டில் எஞ்சி இருந்தாலும் அதுவும் அழிக்கப்படும். தேவதாறு அல்லது கருவாலி மரம் வெட்டி வீழ்த்தப்பட்ட பின் அடிமரம் எஞ்சியிருப்பது போல அது இருக்கும், அந்த அடிமரம்தான் தூய வித்தாகும் என்றார். ஆமோஸ் 5:3. ஏனெனில் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, 1000 பேரை அனுப்பிய நகரில் 100 பேரே எஞ்சியிருப்பர், 100 பேரை அனுப்பிய நகரில் 10 பேரே எஞ்சியிருப்பர். இஸ்ரவேல் வீட்டாரின் கதி இதுவே. 1000 பேரில் 100 பேர் என்பது 10%, 100 பேரில் 10 என்பது 10%. பாபிலோன் ராஜாவாகிய நெபுகாத்நேச்சர் எருசலேமுக்கு விரோதமாக போர் செய்தபோது இஸ்ரவேலரில் 90% மக்கள் கொல்லப்பட்டு 10% மட்டுமே மீந்திருப்பார்கள் என்றும் மீந்திருக்கும் 10% அழிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறது. அநேகராக இருந்த 90% இஸ்ரவேலர்கள் எதற்காக கொல்லப்பட்டனர்? அவர்கள் ஆண்டவரை அறிந்திருந்தும் அவரை முழுமையாக பின்பற்றாதபடியினால் கொல்லப்பட்டனர். இன்று எண்ணிக்கையில் அநேகராக இருக்கும் சுமார் 130 கோடி ரோமன் கத்தோலிக்கர்களும் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக விசுவாசிக்காமல் மரியாளும் புனிதர்களும் தங்களுக்காக பரிந்து பேசுவார்கள் என்று தவறாக நம்பி நமது மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை கொடாமல் தங்களையே ஏமாற்றி கொண்டு வருகின்றனர். பெரும்பான்மை எப்பொழுதும் ஏமாற்றப்பட்டிருக்கிறது. ஆதாமும் ஏவாளும் தடை செய்யப்பட்ட பழத்தை உண்டு பாவம் செய்த பொழுது மனிதகுலம் முழுவதும், அதாவது 100% பிசாசினால் ஏமாற்றப்பட்டது. நோவா காலத்தில் வெள்ளப்பெருக்கின் போது நோவாவும் அவருடைய குடும்பத்தாரை சார்ந்த 8 பேர் தவிர முழு உலகமும் பிசாசினால் ஏமாற்றப்பட்டிருந்தது. அப்பொழுது ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தவர்கள் வெறும் 8 பேர் மட்டுமே. ஆண்டவருக்கு எதிராக பாபேல் கோபுரம் கட்டப்பட்ட பொழுது முழு உலகமும் பிசாசினால் ஏமாற்றப்பட்டிருந்தது. ஆபிரகாமை ஆண்டவர் தெரிந்தெடுத்த போது ஆபிரகாமை தவிர மற்றவர்களில் அநேகர் பாவம் செய்து பிசாசினால் ஏமாற்றப்பட்டிருந்தார்கள். அப்பொழுது ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தவர்கள் ஒரு சிலர் மட்டுமே.
பொன் கன்றுக்குட்டி சிலையை இஸ்ரவேலர்கள் வழிபட்ட போது மோசே, யோசுவா ஆகிய சிலரை தவிர மற்ற அனைவரும் பாவம் செய்து பிசாசினால் ஏமாற்றப்பட்டிருந்தார்கள். அப்பொழுது ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தவர்கள் மிக சிலர் மட்டுமே. நீதித் தலைவர்கள் காலத்தில் இஸ்ரவேலர்கள் சிலை வழிபாடு செய்து பிசாசினால் ஏமாற்றப்பட்டிருந்தார்கள். அப்பொழுது ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தவர்கள் ஒரு சிலர் மட்டுமே. தந்தையாம் கடவுள் தங்களுக்கு ராஜாவாக இருக்க வேண்டாம் என்று இஸ்ரவேலர்கள் சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசியிடம் தங்களுக்கென்று ஒரு ராஜாவை கேட்டபோது அநேகர் பிசாசினால் ஏமாற்றப்பட்டிருந்தார்கள். ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தவர்கள் குறைவான நபர்கள் மட்டுமே. இஸ்ரவேலர்களின் 12 குலங்களில் 10 குலங்கள் சிலை வழிபாடு செய்த போதெல்லாம் பிசாசினால் ஏமாற்றப்பட்டிருந்தார்கள். அப்பொழுது ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தவர்கள் ஒரு சிலர் மட்டுமே. யூதா மற்றும் பென்யமின் குலங்கள் சிலை வழிபாடு செய்த போதெல்லாம் பிசாசினால் ஏமாற்றப்பட்டிருந்தார்கள். அப்பொழுது ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தவர்கள் ஒரு சிலர் மட்டுமே. ஆண்டவர் இயேசு ஊழியம் செய்தபோது மோசேயின் சட்டத்தை அநேகர் கடைபிடிக்காமல் பிசாசினால் ஏமாற்றப்பட்டிருந்தார்கள். அப்பொழுது ஆண்டவர் இயேசுவுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் மிக சிலர் மட்டுமே. இஸ்ரவேலர்கள் இயேசுவை தங்களுக்கு ராஜாவாக இருக்க வேண்டாம் என்று நிராகரித்து புற இனத்து ராஜாவாகிய சீசரை ஏற்றுக்கொண்ட போது பிசாசினால் ஏமாற்றப்பட்டிருந்தார்கள். அப்பொழுது ஆண்டவர் இயேசுவை விசுவாசித்தவர்கள் ஒரு சிலர் மட்டுமே. ஆதாம் ஏவாள் தொடங்கி இன்று வரை அநேகராக இருந்தவர்கள் பிசாசினால் ஏமாற்றப்பட்டு வருகிறார்கள். ஒரு சிலர் மட்டுமே கீழ்ப்படிந்தார்கள். இன்றும் சுமார் 130 கோடி ரோமன் கத்தோலிக்கர்கள் ஏமாற்றப்பட்டு இருப்பதில் எந்தவித ஆச்சரியமும் இல்லை. கடைசி நாட்களில் பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் ஏமாற்றப்பட்டிருப்பார்கள். மத்தேயு 24:4-5. அதற்கு இயேசு கூறியது, உங்களை யாரும் நெறி தவற செய்யாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். ஏனெனில் பலர் என் பெயரை வைத்துக்கொண்டு வந்து நானே மேசியா என்று சொல்லி பலரை நெறி தவற செய்வர். பலர் என் பெயரை வைத்துக்கொண்டு வருவார்கள் என்றால் கிறிஸ்தவ உலகில் அநேக போலி போதகர்கள் இருப்பார்கள் என்று பொருள். பலரை நெறிதவரச் செய்வர் என்றால் கிறிஸ்தவர்களில் பெரும்பாலானோர் ஏமாற்றப்பட்டிருப்பார்கள் என்று பொருள். குறிப்பாக கடைசி நாளில் கிறிஸ்தவர்களில் அநேகர் ஏமாற்றப்பட்டிருப்பார்கள் என்று ஆண்டவர் இயேசுவே கூறுகிறார். இந்த காலகட்டத்தில் உலகம் முழுவதும் உள்ள சுமார் 280 கோடி கிறிஸ்தவர்களில் 130 கோடி ரோமன் கத்தோலிக்கர்களும் புராட்டஸ்டன்ட், பெந்தகோஸ்ட், ஆர்த்தடாக்ஸ் மற்றும் சுயாதீன சபைகளில் உள்ள ஏறத்தாழ 150 கோடி கிறிஸ்தவர்களில் அநேகரும் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். மத்தேயு 24:11. பல போலி இறைவாக்கினர் தோன்றி பலரை நெறிதவறி அலையச் செய்வர். மத்தேயு 24:24. ஏனெனில் போலி மேசியாக்களும் போலி இறைவாக்கினர்களும் தோன்றி முடியுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையே நெறிதவரச் செய்ய பெரும் அடையாளங்களையும் அருள் செயல்களையும் செய்வார்கள். 2 தீமோத்தேயு 3:5. இவர்கள் இறைப்பற்று உடையவர்கள் போன்று காணப்படுவார்கள், ஆனால் இறைப்பற்றின் வல்லமையோ அவர்களிடம் இராது. இத்தகையவர்களோடு சேராது. பல போலி இறைவாக்கினர் தோன்றி பலரை நெறிதவறி அலையச் செய்வர் என்று எழுதியிருக்கிறது. கடைசி நாட்களில் போலி இறைவாக்கினர்களால் கிறிஸ்தவர்களில் பெரும்பான்மையினர் ஏமாற்றப்பட்டிருப்பார்கள் என்று ஆண்டவர் இயேசுவே கூறுகிறார். இறை வார்த்தையை ஆராய்ந்து பார்க்காமல் இருந்தால் போலி இறைவாக்கினர் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்தவர்களையே ஏமாற்றி விடுவார்கள் என்று ஆண்டவர் இயேசு எச்சரிக்கிறார். உங்களை ஏமாற்றும் போலி சபைகளோடும் போலி இறைவாக்கினர்களோடும் சேராதே என்று தூய ஆவியானவர் எச்சரிக்கிறார். சாத்தான் ஒளியின் தூதனாக நடிக்கிறான். 2 கொரிந்தியர் 11:14-15. இதில் வியப்பு என்ன? சாத்தான் கூட ஒளியை சார்ந்த தூதனாக நடிக்கிறானே. ஆகவே அவனுடைய தொண்டர்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாக நடிப்பதில் வியப்பு ஒன்றுமில்லை. அவர்களது முடிவு அவர்களுடைய செயலுக்கு ஏற்பவே அமையும். சாத்தான் கூட ஒளியை சார்ந்த தூதனாக நடிக்கிறானே என்றால் கிறிஸ்தவர்களை ஏமாற்றுவதற்காக போலி போதர்களை தூண்டிவிட்டு ஆண்டவர் இயேசுவின் போதர்களைப் போல நடிக்க வைத்து சாத்தான் கிறிஸ்தவர்களை ஏமாற்றுகிறான். சாத்தானுடைய தொண்டர்கள் ஆண்டவர் இயேசுவின் போதர்களைப் போல நடிப்பதில் வியப்பு ஒன்றுமில்லை என்று தூய ஆவியானவர் எச்சரிக்கிறார். 1 யோவான் 4:1. அன்பார்ந்தவர்களே, தூய ஆவியின் தூண்டுதல் தமக்கு இருப்பதாக சொல்லிக்கொள்ளும் எல்லாரையுமே நம்பிவிடாதீர்கள். அந்த தூண்டுதல் கடவுளிடமிருந்து வருகிறதா என சோதித்து அறியுங்கள். ஏனெனில் போலி இறைவாக்கினர் பலர் உலகமெங்கும் தோன்றியுள்ளனர். பிலிப்பியர் 3:18. கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைவர்களாய் நடப்போர் பலர் உள்ளனர். அவர்களை பற்றி மீண்டும் மீண்டும் உங்களிடம் கூறியுள்ளேன், இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்கிறேன். யோவான் மற்றும் பவுல் வாழ்ந்த காலகட்டத்திலேயே போலி போதகர்கள் பலர் உலகமெங்கும் தோன்றியிருந்தனர் என்று எழுதியிருக்கிறது.
இன்று நமது காலகட்டத்தில் ஆண்டவர் இயேசுவுக்கு ஊழியம் செய்பவர்களில் பெரும்பான்மையினர் போலி போதகர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. உலகம் முழுவதும் உள்ள சுமார் 280 கோடி கிறிஸ்தவர்களில் 130 கோடி ரோமன் கத்தோலிக்கர்களும் புராட்டஸ்டன்ட், பெந்தகோஸ்ட், ஆர்த்தடாக்ஸ் மற்றும் சுயாதீன சபைகளில் உள்ள ஏறத்தாழ 150 கோடி கிறிஸ்தவர்களில் அநேகரும் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இறை வார்த்தையை படித்து ஆண்டவர் இயேசு ஒருவரை மட்டுமே விசுவாசித்து உங்கள் ஆன்மாக்களை காத்துக்கொள்ளுங்கள். ஆமேன். இந்த படிப்பினையை குறித்து உங்களுக்கு சந்தேகங்களோ அல்லது கேள்விகளோ இருந்தால் கீழ் காணும் தொலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். இயேசுவுக்கே மகிமை. மே காட் பிளஸ் யூ.